எந்த கடல் வழிமறைத்ததோ அதில்தான் பாதை இருந்தது. எந்த கடல் வழிமறைத்ததோ அதில்தான் பாதை இருந்தது. எந்த கடல் பேதுருவை வெறுமையாக்கினதோ அதில்தான் நம் ஆசீர்வாதம் இருந்தது. எந்த கடல் பேதுருவை வெறுமையாக்கினதோ அதில்தான் அவன் ஆசீர்வாதம் இருந்தது. எந்த கடல் காற்றையும் புயலையும் கொண்டு வந்ததோ அதில்தான் இயேசு இருந்தார். எந்த கடல் காற்றையும் புயலையும் கொண்டு வந்ததோ அதில்தான் இயேசு இருந்தார். உங்கள் உபத்திரவத்தில் தான் ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. ஆமாங்க, உங்கள் உபத்திரவத்தில் தாங்க ஆச்சரியங்கள் காத்திருக்கு. அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வரும்போது ஏசப்பா செங்கடலை ரெண்டாக பிளந்து அவங்களுக்கு பாதையை திறந்து வைத்தார். அதே போல் பேதுரு மீன் பிடிக்க போகும்போது அவனுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏசப்பா என்ன சொன்னார்? ஆழத்தில் போடுன்னு சொன்னார். நிறைய மீன்கள் கிடைத்து அவரை ஆசீர்வதித்தார். அப்புறம் 12 சீசர்கள் கடலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கடல் காற்றை வர்றதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்தாங்க. அப்போது அந்த கடல் காற்று மட்டும் வரலைன்னா ஏசப்பா அந்த கடல் மீது நடந்து வர அற்புதத்தை அந்த சீசர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அது போல தாங்க உங்கள் உபத்திரவத்தில்